ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்ன? அதாவது ஃபினான்ஷியலி ஃப்ரீடம். நான் என்னோட அன்றாட செலவு டெய்லி நம்ம யூஸ் பண்ண நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்காக நான் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும், இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணணும், டெய்லி ஓடிட்டு இருக்கணும், வேலை பார்த்தே ஆகணுன்ற கட்டாயம் இல்லாமல் நான் நினைச்சா போய்க்கலாம், பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பிஸ்னஸ் டீல் முடிக்கிறேன் அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு என்னோட பேசிக் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு பேசிவ் இன்கம் நான் சேர்த்து வச்ச அசெட்லேயோ அதுலேருந்து ரெகுலர் எக்ஸ்பென்ஸுக்கு வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அதை தான் ரிட்டையர்மெண்ட் சொல்றது. அதை நான் வந்து 40 வயசுல ரிட்டையர் ஆகிறோமா, இல்லை 50 வயசுல ரிட்டையர் ஆகிறோமா, 60 வயசுல இல்லை 80 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்குமா அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் நான் 40 இல்லை 45 வந்து ரிட்டையர் ஆகணும்னு பிளான் பண்றாங்க. எப்போ அது பிளான் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 25 வயசுல அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணும் போதாவது பிளான் பண்ணணும். 40 வயசுல ரிட்டையர் ஆகணும் 39வது வயசுல டிசைட் பண்ணா முடியாது. ஸோ அதுக்கு கண்டிப்பா டைம் கொடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 25 வயசுல இல்லை 30 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டு 30, 40, 45 வயசுல ரிட்டையர் ஆகணும் பிளான் பண்றாங்கன்னா டெஃபினட்டா பிளான் பண்ணலாம். 40 வயசுல ரிட்டையர்ட் ஆகணும்னா 25 வயசுல பிளான் பண்ணுறீங்க. எப்படி பிளான் பண்ணுங்க சார்? வேலைக்கு சேர்ந்தனைக்கே பிளான் பண்ணிடுறதா, இல்ல அவங்களுக்கு அதை பத்தி அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்றது? எப்படி பிளான் பண்றதுங்க சார்? பேசிக்கா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்றோம், ஒரு ஃபேமிலி மேரிடு, ஒரு ஸ்கூல் கிட்ஸ் இருக்கு அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பேசிக் லிவிங்க்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு. நம்ம டெய்லி அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கணும், ஃபியூவல் இருக்கணும், ரெண்டோ இல்லை ஹோம் லோனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும். அதெல்லாம் வந்து கட்டாயமாக செலவு பண்ணக்கூடியது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆவரேஜாக இப்போ 30,000 50,000 மந்த்லி காஸ்ட் ஆகுது இதெல்லாம். ஒரு 30,000ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30,000 மாசத்துக்கு ஆகுது. அவரோட 25வது வயசுல 28வது வயசுல அவர் வந்து ஒரு ஃபேமிலியோட இருக்காரு. அது அப்படின்னா அடுத்த 15 வருஷத்துல இந்த பேசிக் எக்ஸ்பென்ஸ் அவர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்காது. பசங்களை படிக்க வைக்கணும், படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவர் வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருந்ததுன்னா எல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த பேசிக் லிவிங்க்கு தேவையான கமிட்மெண்ட் இதே இப்போ அவர் மெயின்டைன் பண்ற அதே லைஃப் ஸ்டைல அடுத்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்லையும் மெயின்டைன் பண்ணணும்னா இந்த 30,000 தேவைப்படுறது 15 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.3 lakh அந்த ரேஞ்சில் வந்து தேவைப்படும் மாசம். அது அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் டியூ டு இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த 15 வருஷம் கழிச்சு அந்த 1.3 lakhs தேவைப்படுதுன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ கார்பஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும், ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்றத எவ்வளோ நம்ம அந்த 40வது வயசுல 15 வருஷத்துல எவ்வளோ நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருந்து மாசம் மாசம் எவ்வளோ சேவ் பண்ணிட்டு வரோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பண்ணிட்டு வந்தோம் கால்குலேட் பண்ணோம்னா தான் நம்ம அதை வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும்.